ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாத்துக்கும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஞாயிறு கோயில், அதாவது சிவன் கோயில். ஞாயிறு கோயில் என்பது சிவன் கோயிலுக்கு நம்ம இப்போ போகிறோம். இது எங்கே இருந்துன்னா ரெட்டில்ஸ்லேருந்து நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ரெட்டில்ஸ்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் சம்திங்கில் போயிட்டுருக்கோம். அருமந்தை தாண்டின உடனே ஞாயிறு கோயில். பார்த்திங்களா, அந்த ஞாயிறு ஊருக்குள்ளே போனாலே அந்த கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். கோயில் ரோட்டு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம அப்படி ஞாயிறுங்கிற போர்டு வந்த உடனே அடுத்தது கோயில் தான். அதனால் நம்ம தேடி அலைய வேண்டியது கிடையாது. கோயில் உள்ளே போயாச்சு. கோயில் உள்ளே போனவுடனே லெஃப்ட் சைடு பிள்ளையார் சாமி தான் இருப்பார். அவரை பார்த்துட்டு நம்ம கும்பிட்டுட்டு நம்ம வளாகத்துக்குள்ளே போவோம். வளாகத்தில் போனோன்னா இங்கே என்னென்னா நிறைய, இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா நிறைய மரங்கள்லாம் நம்ம வெளியில் பார்க்குற மாதிரி மரங்கள்லாம் ஆலமரம், அத்தி மரம் அப்படிலாம் இல்லை. நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. நிறைய மரங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாமி. அதாவது பிரம்மன் சாமி, நம்ம பிள்ளையார் சாமி, காசி தட்சிணாமூர்த்தி, காசி விஸ்வநாதர் சாமி, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்களா, ஒவ்வொரு பில்டிங். இது ஒரு சாமிக்கு அப்படின்னு ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனி. ஆனால் வளாகம் பெருசு பார்த்திங்களா, நல்லா பெருசுன்னா ஒரு 1/2 ஏக்கர் இருக்கும். ஒவ்வொரு செடியும், அதில் சின்ன செடி ஒன்று பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்க, ஒரு சின்ன செடியெலாம் பார்ப்பீங்க, மிகப்பெரிய மரங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இந்த கோயில் 1300 வருடங்களுக்கு முன்னதாகவே கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ராஜராஜ சோழன் அவங்க பீரியட்ஸ்லேயே கட்டப்பட்டது. அந்த அளவுக்கு பழமையான கோயில் இது. ஆர்ச்சிலாம் பார்த்திங்கன்னா, மண்டபத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு. நம்ம பிள்ளையாரை பாருங்கள், அப்படி ஸ்டாண்டிங்கில் எங்கேயா பார்த்துருக்குமா, அப்படி இருக்குது பிள்ளையார். அவ்வளோ அருமையாக இருக்கும். கோயில் கொஞ்சம் பழைய கோயில்னோடனே அந்த பெயிண்டிங்லாம் கொடுக்காம இருந்தோடனே அந்த கல்லால் கட்டப்பட்டது பார்த்திங்களா, அதனால் அந்த பளிர் தன்மை இல்லை, அந்த பளிச்சுன்னு இல்லை, அவ்வளோதான். அந்த ஒன்று தான். ஆனால் சாமி அலங்காரங்கள் அப்படி இருக்குது. நான் உள்ள மூலஸ்தானத்துக்கு போனேன். சாமி ஒரு மாதிரி தாமரைப்பூவில் இருந்த மாதிரி இருந்துச்சு. மூலஸ்தானத்தில் தாமரைப்பூவில் அப்படி பளிச்சுன்னு லைட்டு உள்ளே போய் பார்க்க, அப்படி நமக்கே ஒரு உள்ளே போனோன்னே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த சந்தோஷம், அந்த வெளிச்சம் அப்படி இருந்துச்சு பார்த்துடுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வளாகத்தை சுற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டோம். பிள்ளையார், பிரம்மன், அப்படி பாருங்கள். கோபுரம் எப்படி இருக்குது பாருங்கள். இது உள்கோயில் கோபுரம். வெளி கோயிலில் நான் ஃபஸ்ட்டே காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஆமாம், வெளி கோயிலை உங்களுக்கு ஃபஸ்ட்டே காட்டியிருப்பேன். சின்ன சின்ன கோயில்கள் இந்த பாருங்கள். அந்த காசி விஸ்வநாதர் கோயில் பாருங்கள். டைரெக்டாக மக்கள் அவங்களே பூ வாங்கி அவங்களே இந்த சாமிக்கு தீபம் போடுறாங்க டைரெக்டாக. மற்ற கோயிலெல்லாம் நம்ம பக்கத்தில் கூட போக முடியாது. இங்கே பக்கத்தில் அவங்களே தீபம் ஏற்றிக்கிறாங்க. அந்த சிவனை அப்படி விஸ்வநாதர் ஐயரை பார்த்து அப்படியே சுற்றி வர்றாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாம் வேண்டிக்கிட்டு அப்படி வராங்க. இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, நம்ம இங்கேருந்து போயிருக்க முடியுங்க. என்ன விசேஷம்னா, கண்ணு தெரியாத ஆப்ரேஷன் பண்ணவங்க நிறைய பேர் வராங்க. வேலை இல்லாதவங்க, வேலைக்கு எழுதி போட்டு அப்படியே அமைதியாக இருப்பாங்களா வீட்டிலே, ஐயா வேலை ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்க அப்படின்ட்டு இருப்பாங்களா, அவங்க அதிக பேர் வராங்க. இந்த கோயில் ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்பெஷல். ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் நேற்று பிரதோஷ்டோன்னே நாங்கள் யதார்த்தமாக தான் போனோம். நம்ம சிறுவாபுரியை பார்த்துட்டு இந்த கோயிலை பார்த்துடணுன்னு யதார்த்தமாக போனால் இங்கே பல கூட்டமும் சாமி பிரதோஷ்டோன்னே சாமிக்கு அலங்காரம் பண்ணி அப்படி வச்சுருந்தாங்க. அந்த கொடி மரத்தை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்து. அதாவது முருகர் கோயில், திருச்செந்தூர் முருகன் கொடிமரம், அதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் அதுக்கு நிகரான கொடிமரம் தான் இந்த கொடிமரம். அதான் கொஞ்சம் நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காமிச்சிருப்பேன். கொடிமரம் அப்படி இருக்குது பாருங்கள். ஆமாம், சாமியை ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி உள்ளே இந்த மூலஸ்தானத்துலேருந்து ஒரு சாமியை அலங்காரம் பண்ணி நேராக அந்த பல்லக்கில் வைக்காங்க. பிரதோஷனோடனே அந்த கோயிலை 3 திருப்பு சுற்றி வராங்க. சாமி அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு 3 சுருப்பு சுற்றி வராங்க. நம்ம மக்கள் கொண்டு போன காணிக்க அந்த பூ, அதில் ஒரு செடி கிழங்கா ஒன்று இருக்குது. அது என்ன மரம்னு எனக்கு தெரியல. அது உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.
அந்த சாமிக்கு ஒரு அது என்ன இலையோ கொடுக்காங்க, அதை நாங்களும் கொடுத்தோம். ஆனால் அது எனக்கு என்ன மரம்னு தெரில. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்போ அது அந்த மரம்ப்பா, அந்த செடிப்பா, அந்த சிவனுக்கு இதை தான் கொடுப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிடுறேன். இந்த வளாகம் வந்து மிகப்பெரிய வளாகம் பார்த்துடுங்க. நாங்கள் கொஞ்சம் விசேஷ நாள் போனதால் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. வெளியூர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. அதாவது பக்கத்து ஊரில் சென்னையிலேருந்துலாம் வந்தாங்க. இது வந்து சென்னையை தாண்டி ஒரு 15-20 கிலோமீட்டர் தாண்டி உள்ள. இங்கே வந்து ரெட் ஹில்ஸ்லேருந்து தான் போகணுன்னு இல்லை ரூட்டு. மாதாவரத்துலேருந்து உள்ள ஒரு 15 கிலோமீட்டர் போனோன்னா நிறைய பேருக்கு தெரியுது. ஆமாம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியுது. நீங்கள் இங்கே போயிருந்தீங்கன்னு பாருங்கள். இந்த மரம் பாருங்கள், இது நாகலிங்க மரம். இந்த மரம் வந்து நாகலிங்கம் மரம். ஒரு பால் பந்து இருக்குது. இது பக்கத்தில் நாகம் போட்ட சாமி இருக்குது பார்த்துருங்க. அதை வந்து எல்லோரும் வணங்கிட்டு தீபம் ஏற்றிட்டு போகிறாங்க. இந்த கோயிலுடைய விசேஷம் என்னென்னா, சூரிய பகவான் வந்து இந்த சிவனை வந்து வழிபட்டதாக கருதப்படுகிறது. இங்கே சொல்கிறாங்க, அந்த காலத்துக்கு கோயில் பார்த்திங்களா, சூரியன் வந்து சிவபெருமானை வழிபட்டதாக கருதப்படுகிறது. அது எப்படி இப்போவும் நம்மளான சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை நம்ம கோயில் உள்ளே இருக்குல்ல, அந்த சிவன் மேலே சூரியன் டைரெக்டாக படுமா. இதை நீங்கள் சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே பார்க்கலாமா. அது காலையில் 6 மணிலேருந்து 6:30க்குள்ளே டைரெக்டாக படுதான். கோயில் உள்ளே இருக்கிற சாமி மேலே படுதான். இது என்னென்னா, இதுதான் உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு இது. இந்த மரம் தான் திருவோட்டு மரம். இந்த பாருங்க, கோயிலை நான் சொன்னேன்ல அப்பமே, இந்த பாருங்க வளாகத்தை சுற்றி ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க சாமியை. இந்த திருவோட்டு மரம் உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த இதை சொல்கிறேன் பாருங்கள், திருவோடு. இந்த திருவோட்டு மரம் நான் இதுவரை சென்னையில் இல்லை, எந்த கோயிலாமோ போயிருக்கேன். பல கோயிலுக்கு பல சாமிகளை கும்பிட போயிருக்கேன். இந்த திருவோட்டு மரங்கிறது நான் இந்த கோயிலில் தான் கேள்விப்பட்டு பார்த்து ரொம்ப பூரிப்பாக போயிட்டேன். திருவோடு வந்து ஒரு மரமா, ஒரு மரத்தில் காய்க்கிறதா, அது ஒரு காயா. வில்வ மரம், திருவோட்டு மரம், பல அறியப்படாத மரங்கள்லாம் இங்கே தான் இருக்குங்க. ஆச்சரியப்பட்டேன். அதை ஒரு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பழங்கள் அப்படி ஒரு சைஸாக தான் இருக்குது, ஆனால் நல்ல பெருசாகவும் காய்க்கக்கூடிய தன்மை இந்த மரத்துக்கு இங்கே தான் இருக்குது பார்த்துடுங்க. அதை நான் பார்த்து ரொம்ப மெய் செலுத்திட்டேன். சாமியை ஊர்வலங்களில் கோயில் வளாகத்துக்குள்ளே சுற்றுது. கோயில் வளாகம் மிக பெரியதாக இருப்பதால் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ரொம்ப அரியதாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் பிரதோஷங்கிறதால இந்த கோயிலுக்கு போனதால் கூட்டங்களும் அதிகமாக இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது இந்த திருவோட்டு மரம் பற்றி தெரியுமா? ஏன்னா எனக்கு ஒரு 45 வயசு ஆகுது. இதுவரை திருவோடு வந்து ஒரு மரத்தில் தான் உருவாகுது, ஒரு பழத்தில் தான் உருவாகுது அப்படிங்கிறது தெரியாது. நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கேன், பல கோயிலுக்கு போயிருக்கேன், ஆனால் திருவோட்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு மரத்துலேருந்து தான் வருது அப்படிங்கிறது இந்த கோயிலுக்கு வந்த பிறகு தான் தெரியும். எத்தனை மணிக்கு வரலாம். ரெட் ஹில்ஸ்லேருந்து இங்கே பஸ் வசதி இருக்குது பார்த்துருங்க. 58A 57C அப்படின்னு பஸ் வசதிலாம் இங்கே இருக்குது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக 5 மணிக்கு தான் போனோம். உள்ளே சுற்றி சாமியை பார்க்குறதால கொஞ்சம் லேட் ஆகிட்டு 7:30 ஆகிட்டு. பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் பிரசாதம்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கோயில்